எபேசியர் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் 3வது பகுதியில் நம்ம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே 3 பகுதியில் இருக்கிறது. ஒன்று 1வது வசனம், 2வது வசனம் ஒரு பகுதி, அதுக்கப்புறம் 3லேருந்து 14 வரைக்கும் ஒரு பகுதி, அப்புறம் 15லேருந்து 23 வரைக்கும் ஒரு பகுதி. ஃபர்ஸ்ட் 2 பகுதி 2 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா, ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, 15லேருந்து 23 ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வேதாகமத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தமிழில் நம்மளுக்கு மாதிரிலாம் பண்ணல. ஆனால் விலக்குறை பார்க்கும்போது உங்கள் விலக்குறையெல்லாம் இருக்கும், அதில் கரெக்டாக வந்திருக்கும். அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்னா பிரிச்சுக்கணும். நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, தமிழ் பைபிளில் இருக்குது. ஸோ நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 வசனங்கள் என்னன்னா வாழ்த்துறை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 3லேருந்து 15 என்னன்னா பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலியமாய் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார். அதுக்கப்புறம் 15லேருந்து 23 தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னன்னா எப்படி ஜெபிக்கணும், புதிய உடன்படிக்கை ஜெபத்தை அவர் இங்கே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஒரு ஜெபத்தை பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாருனா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இது எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா மனப்பாடமாக தெரியுது. ஆனால் இந்த ஜபத்தை என்ன சொல்கிறாங்கன்னா பழைய உடன்படிக்கைன்னு ஜபம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜபம் முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். ஏன்னா இயேசு ஜெபிச்சிருக்கிறார். இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் யாருமே தேவன் என்ன சொல்லனா பிதான்னு சொல்ல. ஆனால் இயேசு தான் என்ன பண்ணுறாருன்னா பிதான்னு சொல்லியிருக்கிறார். எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் சொல்லிட்டு தான் தேவன் கிட்ட போகிறாங்க. ஆனால் இயேசு மட்டும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புதிய வார்த்தையை பயன்படுத்துகிறார், பிதாவேன்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியம். ஆனால் பவுலுடைய ஜெபம் அதை காட்டிலும் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா இவர் பிதா மட்டும் சொல்ல, யாருடைய நாமத்தை சொல்கிறார்னா இயேசுடைய நாமத்தை அவர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை ஜெபத்தில் என்ன இருக்குன்னா பிதா மட்டும் இல்லை, இயேசுவும் அங்கே இருக்கிறார். இயேசு உடைய சிலுவையில் அவர் நமக்கு செஞ்ச எல்லா காரியங்களும் அந்த புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தில் அடங்கி இருக்கிறது. அப்போது இயேசு வந்ததின் நோக்கம் எதுக்காக? இயேசுக்கிட்ட கொண்டு போகிறதுக்கா? இல்லை. இயேசு வந்தது நோக்கம் எதுக்குன்னா நம்ம பிதா கிட்ட கொண்டு போகிறது. அப்போ நம்முடைய ஜெபம் யாருக்கிட்ட போகுதுன்னா பிதா கிட்ட போகிறது. இயேசுக்கிட்ட போல இயேசுவின் மூலமாய் பிதா கிட்ட நம்முடைய ஜெபங்கள் போகுகிறது. 2 விதமான பெட்டிஷன், 2 விதமான விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஒன்று நம்ம பார்த்தோம், பொதுவான விண்ணப்பம். அது எதில் பார்த்தோன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்த்தோம். 17வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரல வேண்டும். இங்கே ஒரு பொதுவான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். என்ன விண்ணப்பம்னா இந்த பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நமக்கு தருகிறார். அதான் போன செய்தியில் நம்ம பார்த்தோம், ஞானத்தின் ஆவியானவர் தெளிவின் ஆவியானவர் இல்லாமல் நம்ம இந்த பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போது பொதுவான விண்ணப்பம் நாம் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான விண்ணப்பத்தை சொல்லுகிறார். 2வது என்ன பண்ணுறாருனா ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பத்தை அவர் சொல்லுகிறார். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க, 19 வாசிடுங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா 3 விண்ணப்பங்கள் சொல்லுகிறார். குறிப்பாக 3 விண்ணப்பங்களை சொல்லுகிறார். அந்த 3த்தையும் நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொல்கிறார். அது என்ன? அழகாக ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா வாட், ஸ்டார்ட் பண்ணும்போது வாட், ஆனால் இதில் தமிழில் என்னதென்று கடைசியில் போட்டாங்க. என்னது? அது என்னதுன்னா ஃபஸ்ட்டு என்ன நம்ம அறிந்து கொள்ளணும்னா தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஃபஸ்ட்டு காரியங்கள் இதை அறிந்து கொள்ளணும். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2வது என்னன்னா பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது, அது என்னது, அதை அறிந்து கொள்ளணும். 3வது அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின்
மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று. அப்போ இந்த 3 காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் என்ன பண்ணுறாருனா ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். பொதுவான விண்ணப்பம் என்ன? தேவனை அறிந்து கொள்ளணும். ஆனால் குறிப்பிட்ட விண்ணப்பம் என்னன்னா இந்த 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த 3 காரியங்கள் எப்படி வருதுன்னா, இயேசு சிலுவையில் மரித்து அவர் உயிரோடு எழுந்து அவர் சம்பாரித்து கொடுத்தது தான் இந்த 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபம் பண்ணுகிறார். சரி, ஏன் இந்த 3 காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபம் பண்ணுகிறார்? நிறைய பேர் இந்த மாதிரி ஜெபத்தை கேட்டே இருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஜெபத்தை கேட்டிருக்கீங்களா? எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன ஜெபம் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன்னா, ஆண்டவரே அவங்களுக்கு வீடு கட்ட முடியாமல் இருக்குது, அவங்க நல்லா வீடு கட்டணும். கவலையாக இருக்கிறாங்க, அவங்க கவலைகள் மாறணும். அவங்க கடன் பிரச்சனை மாறணும். வியாதியாக இருக்கிறாங்க, வியாதி மாறணும். அதுக்கெல்லாம் தான் ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆனால் பவுல் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற மகிமை, நம்பிக்கை, அது மட்டும் இல்லை, மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று, இந்த வல்லமையின் மகிமையான மகத்துவம் என்னதென்று, இதெல்லாம் அவங்க அறிந்து கொள்ளணும்னு அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஏன் அவர் ஜெபம் பண்ணுகிறார்னா, இதெல்லாம் அவங்க அறிஞ்சு கொண்டாங்கனாலே அவங்க வாழ்க்கையில் விடுதலை வந்துடும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். வசனம் சொல்கிறது, ஜனங்கள் என்ன ஆகுறாங்கன்னா அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். அப்போது அறிவில்லாதனால தான் இன்றைக்கி பிரச்சனையே. நம்ம இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அப்போது இந்த அறிந்து கொள்ளும் பொழுதே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைலாம் இருக்கோ அது எல்லாமே சரியாயிடும். அதான் வசனம் பார்த்தோம், அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை என்ன பண்ணுதுன்னா நமக்கு தருகிறதான். ஆமென். அப்போது அவரை அறிந்து கொள்ளும் பொழுதே, அவரை அறிஞ்சிட்டாலே போதும், அவரை நம்ம பார்த்துட்டாலே போதும், இந்த பிரச்சனை எல்லாம் சால்வாக மாறிடும். ஆனால் தான் வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரை ஃபஸ்ட்டு நீ தேடிப்போ, அவரே பார்க்க ஆரம்பிச்சிரு. இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாது, இதெல்லாம் உனக்கு சிறுசாக தெரியும். இப்போது இந்த அறிவு தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஜனங்களை வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறது. ஆனால் இதெல்லாம் அறியறதுக்கு முன்னாடி இன்னொரு ஜெபத்துக்கு ஏறெடுக்கிறார். அது என்னதுன்னா சொல்கிறார், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால் தான் இந்த 3 காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ மனக்கண்கள் என்ன ஆகணும்னா பிரகாசிக்கணும். கண்ணுன்னு சொல்லும் போது இந்த கண்ணை சொல்ல, ஒரு மனுஷனுக்கு 2 கண் இருக்குது. ஒன்று மாம்சிகமான கண், ஒன்று ஆவிக்குரிய கண். இந்த ஆவிக்குரிய கண்ணு தான் என்ன சொல்கிறாருன்னா ஓப்பன் ஆகணும், திறக்கப்படணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். போன செய்தியில் நாம் பார்த்தோம், தேவனை அறிந்து கொள்ளணும் நம்மளுக்கு என்ன தேவை? ஞானத்தின் ஆவியானவர் தேவை, தெளிவின் ஆவியானவர் தேவை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா தேவனை அறிந்து கொள்ள என்ன தேவைன்னா நம்மளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவைப்படுகிறது. பாருங்க, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு அவனுடைய புத்தி எப்படி இருக்குன்னா அந்தகாரப்பட்டு இருக்கிறது. அதான் நம்ம எங்கே பார்க்குறோன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். என்ன சொல்றாருன்னா, மற்ற புறஜாதிகளை போல வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாங்க. அவங்கள மாதிரி நடக்காதீங்க அப்படி சொல்றாரு. ஏன் அவங்கள மாதிரி நடக்க வேணாம்னு சொல்றாருன்னா, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவங்க புத்தி என்ன ஆயிருக்குன்னா அந்தகாரப்பட்டு இருக்கிறது. அந்தகாரப்பட்டு இருக்கிறதுனால தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இங்க சொல்றார், தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கும் அந்நியரா இருக்கிறார்கள். அப்போ புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய காரியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ புத்தியில் அந்தகாரப்பட்டுனா என்னது? அவங்களுக்கு புத்தி இல்லையா? புத்திலாம் இருக்குது. புத்திலாம் இருக்கிறதுனால தான் என்ன அவங்க நல்லா ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, சயின்டிஸ்ட்லாம் ஆகுறாங்க புறஜாதிகள். புத்திலாம் இருக்குது. ஆனால் புத்தியில் அந்தகாரப்பட்டுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய காரியங்கள் வரும் பொழுது அவங்க புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. புத்தி இருக்குது, ஆனால் தேவனுடைய காரியங்கள் வரும் பொழுது அவங்க புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிறந்ததுலேருந்தே ஒருத்தன் என்ன இருக்கிறான்னா குருடனாக இருக்கிறான், பார்வை இல்லாதவனாக இருக்கிறான். பார்வை இல்லாதனால அவனுக்கு கண்ணு இல்லைன்னு அர்த்தமா? கண்ணு
இருக்குது. கண் இருக்குது, அது மட்டும் இல்லை, லென்ஸும் இருக்குது. ஆனால் லென்ஸ் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ வந்து லென்ஸில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. லென்ஸுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னா, ஒரு ஃபிலிம் வந்திருக்கு, கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஃபிலிம் வந்திருக்கிறதுனால, ஒரு திரை வந்திருக்கிறதுனால அவனால் பார்க்க முடியல. அது போல தான் இன்னைக்கு மாம்சீகமான மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா, புத்தி இருக்குது. ஆனால் புத்திக்கு முன்னாடி ஒரு திரை மாதிரி வந்திருக்கிறதுனால அவனால் ஆவிக்குரிய காரியங்களை அவனால் பார்க்க முடியல. என்னதான் வெளிச்சம் பிரகாசமாக அடித்தா கூட ஒரு பார்வை இல்லாதனால அவனுக்கு எல்லாமே எப்படி தெரியுதுன்னா இருட்டாக தான் தெரியுது. என்னதான் ரட்சிப்பின் சுவிசேஷம் பிரகாசமாக ஆவியானவர் அடித்தா கூட அவனால் பார்க்க முடியல. ஏன்னா அவனுடைய கண் மூடப்பட்டிருக்கிறது. அப்போது புத்தியில் அந்தகாரப்பட்டுனா இதுதான். இது மட்டும் கிடையாது பாருங்கள். இப்போது ரொம்ப நாள் கண் யூஸ் பண்ணாமே இருந்தால் என்ன ஆகிடும்னா ஆட்ரோஃபீட்னு சொல்கிறாங்க. ஆட்ரோஃபீட்னா என்னதுன்னா செயலிழந்து போயிடுமா. அதோடைய வல்லமை என்ன ஆகிடும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். இப்போ வந்து அவனுக்கு கண்ணில் இருக்கிற அந்த ஃபிலிமை திறந்தால் மட்டும் போதாது. இப்போ அவனுக்கு அந்த கண்ணில் ஒரு வல்லமையை கொடுத்தா தான் அவன் பார்வையை பார்க்க முடியும். பாருங்கள், ரட்சிக்கப்படும் போது இதான் நடந்துச்சு. பரிசுத்த ஆவி என்ன பண்ணார்னா நம்முடைய கண்களை பவர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அது மேலே இருந்த திரையை ஆண்டவர் அகற்றினார். அப்போ தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஆமே. நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் என்ன பண்ணார்னா திறந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி கண்ணு தெரியாதுன்னு போய் ஊட்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு பொட்டானிக்கல் கார்டனில் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் பூலாம் அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது என்ன தான் சொன்னாலும் அதை பாராட்ட மாட்டான், அதை அவனால் பார்க்கவும் முடியாது. ஆமேன். இன்றைக்கு அது மாதிரி தான் நிறைய நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ரட்சிக்கப்படாத உட்காரும் பொழுது அவனுக்கு எப்படின்னா சொல்கிறான்னா, எப்பா ரொம்ப போர் அடிக்குது. நம்மளுக்கு ரொம்ப ஐயோ பயங்கரமாக இருக்குது, நம்ம அப்படி பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு எப்படி இருக்குன்னா போர் அடிக்குது. ஏன்னா அவன் புத்தி எப்படிப்பட்டிருக்குன்னா அந்தகாரப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கண்கள் என்ன பண்ணியிருக்குன்னா திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாம் தேவனுடைய காரியங்கள் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போது அதனால தான் பவுல் ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுன்னா பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு தர வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளா, ரட்சிக்கப்படாத விசுவாசிகளா? எபேசியர் அவங்க யாருன்னா ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க, பரிசுத்தவான்கள், தத்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள். அவங்க ஆல்ரெடி பிரகாசமுள்ள மனக்கண்களை அவங்களுக்கு கொடுத்ததுனால தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் அவங்களுக்கு திருப்பியும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஏன் ஜெபம் பண்ணுறாருன்னா, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்குன்னா நம்ப முடியாதவைகளாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுறதுக்கு அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா அவங்களும் எப்படி தான் இருந்தாங்கன்னா குருடார்களாக தான் இருந்தாங்க, பார்வை இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்துச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரு தேவனுடைய காரியங்களை பார்க்க ஆரம்பி, ட்ராவல் பண்ண ஆரம்பி. ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த உலகம் பாவத்தினால் நிறைஞ்ச உலகம். அது மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ளே என்ன இருக்குன்னா பாவம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தின் எண்ணங்களால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சூழப்படுகிறோம். சூழப்படும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா தேவனுடைய காரியங்கள் வரும் பொழுது நம்ம அதை பார்க்க முடியாத என்ன பண்ணுறோன்னா பிசாசு தடுத்து நிறுத்துகிறான். அப்போது என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர் தருகிறார். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய மனக்கண்களை அவர் திறக்கிறார். ஆமென். திறக்காமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அவருடைய காரியங்களை நாம் பார்க்க முடியாது. என்னதான் நம்ம பைபிளில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வனாந்திரத்தில் மன்னாவை அனுப்புகிறார், வனாந்திரத்தில் காடை அனுப்புகிறார், உனக்கும் செய்வார் அப்படின்னு சொன்னால் என்னன்னா நான் என்ன சொல்கிறீங்க பற்றிலாம் அப்படி தான் சொல்லுவான் புறஜாதி. ஆனால் நம்ம கண்ணு திறக்கப்பட்ட ஆமாம் வனாந்திரத்தில் அவர் காடையை அனுப்புனார்னா, வனாந்திரத்தில் அவர் மன்னாவை அனுப்புனார்னா எனக்கும் செய்வார். ஆமென். ஏன்னா என்னுடைய கண் இப்போ திறக்கப்பட்டுச்சு. நம்ப முடியாத காரியங்களோட நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். அதனால தான் நான் வர்ஷிப் முடிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். ஏன்னா பிரசங்கம் எல்லாமே நம்ப முடியாது தான். கர்த்தர் உன் கடன் பிரச்சனையை மாற்றுவார்மா, கர்த்தர் உன்னுடைய வீட்டை கட்டி கொடுப்பாருமா, உன் வியாதியெல்லாம் சுகப்படுத்துவார்மா அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே நம்ப முடியாது தான். ஆனால் பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்போது நாம் அதை நம்ப ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லை, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் ஏன் நம்மளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்குறார்? இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்குன்னா படிப்படியானவைகள். ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் ப்ரோக்ரெசிவ். ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு ஓஷன் போல் இருக்குது, ஒரு சமுத்திரம் போல் இருக்குது. அதை நம்மளால் ஒரே நாளில் அறிந்து கொள்ள முடியாது. அது எப்படி இருக்குன்னா
ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க தான் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் இங்கே மட்டும் ஜெபிக்கல, எபேசியர் 3ஆம் அதிகாரத்துலேயும் 18வது வசனத்துலேயும் அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. பாருங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று. அப்போ ரொம்ப பெருசா இருக்கு. அவருடைய அறிவு எப்படி இருக்குன்னா, அவருடைய நீளம், அந்த அறிவின் நீளம், அந்த அறிவின் ஆழம், அந்த அறிவின் அகலம், அந்த அறிவின் உயரம் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கு. அதை ஒரே நாளில் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்னா குழந்தைகளாக இருக்கிறோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிரோம்னா ஒரு முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவர்களாய் நம்ம மாறும். அப்போது வசனம் சொல்லுது, மகிமையின் மேல் நம்ம என்ன ஆகிறோன்னா மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே வருகிறோம் அவருடைய அறிவினால். அவரை அறிந்து கொள்ள நம் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவர்களாய். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் போகிறதில்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து எப்படி போனோம்னா அசெண்டிங் ஆர்டரில் போனோம். டிசெண்டிங் ஆர்டரில் போகுதுன்னா நாம் தேவனை குறித்த அறிவு நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சண்டே நல்லா இருப்பேன், ஆனால் மண்டே என்ன ஆகிடும்னா பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவேன். என்ன சொல்கிறேன் உங்களை சொல்ல, நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. சண்டே நல்லா இருப்போம், ஆனால் மண்டே என்ன ஆகிடுதுன்னா டிசெண்டிங் ஆர்டரில் போகுது. ஆனால் இப்போது அவரை அறிய 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 பின்னாக போல இப்போ எப்படி போகிறேன்னா முன்னாக போயிட்டே இருக்கிறேன். ஆமென். அதான் பாட்டு சொல்லி, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அவரை பார்க்க ஆரம்பிச்சாலே போதும், பின்னாடி போக மாட்டீங்க. ஆமென். அப்போ அதனால தான் சொல்கிறாரு, அவரை அறிந்து கொள்ளணும். அவரை அறிந்து கொண்டா இந்த பேக் ஸ்லைடிங்லாம் கிடையாது, முன்னாடியே நாம் போய்கொண்டே இருப்போம். அப்போது அவரை அறிந்து கொள்றதுக்கு என்ன தேவைன்னா இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை நம்மளுக்கு தேவைன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எதை அறிந்து கொள்ளணும் ஃபஸ்ட்டு நம்ம அதான் பார்க்க போகிறோம். அந்த தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. எதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் கொடுக்குறார்? இந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இது எங்கே நடக்குதுன்னா ரட்சிப்பின் அனுபவத்தில் நடக்குது. பாருங்கள், அழைப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமான அழைப்பு இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா ஜென்ரல் காலிங், பொதுவான அழைப்பு. பொதுவான அழைப்பு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, மனம் திரும்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன பண்ணுறாருன்னா பொதுவான அழைப்பு எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. 1000 பேர் கேட்குறாங்க குருசேடில், 1000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களா? 1000 பேர் ரட்சிக்கப்படல, 1000ல் ஒரு 30 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எல்லாருக்கும் இந்த பொதுவான அழைப்பு போகிறது. ஆனால் ஒரு 30 பேருக்கு மட்டும் இந்த அழைப்பு எப்படி போகுதுன்னா எஃபெக்சுவல் காலிங்காக போகுது. அந்த அழைப்பு எப்படி போகுதுன்னா அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உள்ளத்தில் வந்து கிரியை பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது இந்த பொதுவான அழைப்பை குறித்து சொல்ல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணின அழைப்பை குறித்து சொல்கிறார். அந்த தாக்கத்தை உண்டு பண்ணி இயேசுவை உங்களை ஏற்றுக்கொண்டீங்களே, அழைத்ததினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களே, ஏற்றுக்கொண்ட இப்போ அழைச்சார்ல, அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதுப்பா? அழைச்சார் ஆண்டவர், பரிசுத்தாவி உள்ளே வந்து கிரியை செஞ்சு அழைச்சார். அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, அழைச்சார்ல அதில் உண்டாயிருக்கிற நிச்சயம் என்னது? அதை நீ அறிந்து கொள்ளணும். என்ன நிச்சயம்? இந்த சர்டைனிட்டி, அந்த அஷூரன்ஸ். என்ன நிச்சயம்? நிறைய பேருக்கு இந்த நிச்சயம் இல்லை. அப்பப்போ என்ன தோணுதுன்னா பரலோகம் போவேனா, நான் தேவனுடைய பிள்ளையா, நான் இத்தனை பாவம் செஞ்சுருக்கிறேனே, இத்தனை குற்றத்தை பண்ணியிருக்கிறேனே, நான் பரலோகத்துக்கு போவேனா? இந்த ரட்சிப்பு நிச்சயம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான்னா பிசாசு அசைக்கிறான். வருதா தாட்ஸ்லாம்? ஜாய்ஸ் மேயர் சொல்லுவாங்க, உங்கள் மனம் என்னதுன்னா போர்க்களம். அங்கே ஒரு போரே நடக்குது, ஒரு பேட்டிலே நடக்குது. ஒவ்வொரு நாளும் சொல்கிறான், நீ வந்து இதை செஞ்சுட்ட, அதை செஞ்சுட்ட, இதை பண்ணிட்ட, நீ பரலோகம் போவியா, நீ தேவனுடைய பிள்ளையா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீ மறுபடியும் பிறந்திருக்கியா? என்ன பண்ணுறான்னா பிசாசு போரை கொண்டு வரான்.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நிச்சயம் என்ன அது தெரியுமா உனக்கு? அந்த நிச்சயத்தை என்ன பண்ணுறாருன்னா 2 வழிகளில் தராரு ஆண்டவர். பல வழியில் தராரு, ஆனால் 2 வழிகள். என்ன வழினா சப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்டிவ்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பின் நிச்சயம் ஒரு வழி என்னன்னா சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா எப்போனா நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது நம்மளுக்கு என்ன சொன்னார்? உள்ளேருந்து நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று என்ன பண்ணுறாருன்னா உள்ளேருந்து சொல்கிறார். சொன்னாரா? நான் சொன்னேன், இந்த அனுபவத்தில் என்ன நடக்குதுன்னா, நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன பண்ணுறாருன்னா உள்ளேருந்து அவர் ஊர்ஜிகப்படுத்துகிறார், உள்ளேருந்து சொல்கிறார். ஆனால் பவுல் அதோடு நிறுத்தலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ உள்ளேருந்து சொல்கிறது மட்டும் இல்லைப்பா, வெளியும் சொல்கிறாரு, அப்ஜெக்டிவாக சொல்கிறாரு. என்ன அப்ஜெக்டிவாக சொல்கிறாரு? நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்க உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதை நான் பார்க்கும் போது என்ன பண்ணுறாருனா, நான் அறிந்து கொள்கிறேன். என்ன அறிந்து கொள்கிறேன்? தேவன் எனக்கு பிரகாசம் மூலம் மனக்கண்ணில் கொடுக்கிறார். நான் அறிந்து கொள்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளைன்னு உணர்றேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அந்த 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 அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் பரலோகம் போவேனா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா தான் நீங்கள் எங்கே போவீங்க? பரலோகமே போவீங்க. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுக்கலையா நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்க. அப்போது அவங்க அனுபவம் பெறாதெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்களா? தேவனுடைய பிள்ளை கிடையாதா? ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, ஏதோ சப்ஜெக்டிவாக மட்டும் சொல்லப்பா, நான் என்ன பண்ணுறேன்னா அப்ஜெக்டிவாக உனக்கு அடிஷ்னலாக ஒன்று வச்சிட்டேன். என்னன்னா, தேவனுடைய வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறார். நான் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறல, நான் எங்கேருந்து பரலோகம் போவேன், எனக்கு சொல்லையே உள்ளேருந்து. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளை என்று அவருடைய மனக்கண்களை திறக்கிறார். இந்த ரட்சிப்பு நிச்சயம் எப்படி வருதுன்னா, உள்ளேருந்தும் வருது, இல்லையும் மனசுல இருந்தும் வருது, உள்ள இருந்தும் வருது. உள்ளே ஆவியானவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, என் மனக்கண்களை பிரகாசித்து என்ன பண்ணுறாரு, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறார். இதுதான் இந்த புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்துடைய சாராம்சம். ரோமன் கேத்தலிக்கில் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ரட்சிப்பின் நிச்சயம் அந்த உபதேசத்தை என்ன பண்ணுறாங்கன்னு நிராகரிக்கிறார்கள். அவங்க ரட்சிப்பின் நிச்சயம் எப்படி வருதுன்னா, சர்ச்சு கிட்ட இருந்தால் வருது. எப்படி சொல்கிறேன்னா, யாருன்னா மறிச்சிட்டாங்கன்னா, மறிச்சதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னா பர்கட்டரி அந்த பிளேஸுக்கு போயிடுவாங்க. உத்தரிக்கிற ஸ்தலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே போயிடுவாங்க. அங்கே போயிட்ட உடனே இப்போது இங்கே ஃபாதர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பரலோகத்துக்கு போக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இங்கேருந்து மெழுகுவர்த்தி ஏற்றி ஜோம் பண்ணி காசுலாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அவங்கள பரலோகத்துக்கு அனுப்புவாங்க. இன்டர்செசரி ப்ரேயர். இவங்க ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்கள பரலோகத்துக்கு அனுப்புவாங்களாம். பாருங்க, நான் பரலோகம் போவேனா போக மாட்டேன்னா, நான் வந்து அவங்கக்கிட்ட விட்டு போகக்கூடாது. அவங்கக்கிட்ட விட்டு போனேன்னா என்னை நிச்சயமாக பரலோகம் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா மனுஷங்களை பற்றி எனக்கு தெரியும், இவன் என்னெல்லாம் போனான், இவனை பரலோகத்துக்கு அனுப்பணுமா? ரோமன் கேத்தலிக் இதை அவங்க பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் இதில் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் தான் யாருன்னா மார்ட்டின் லூத்தர். ரட்சிப்பின் நிச்சயம் வந்து சர்ச்சுக்கிட்ட இருந்து வரல, ரட்சிப்பின் நிச்சயம் என் கிட்ட இருந்து வருது கண்டுபிடிச்சார். நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் நிச்சயமாக பரலோகம் போவேன். ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். அது மட்டும் இல்லை, ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளேருந்தும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, வெளியிலேருந்தும் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாரு. அவர் எப்படி என்ன கைவிட்டுருவார்? ஆமென். இதுதான் இந்த புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்துடைய சாராம்சம். இப்போ நம்மளுடைய ரட்சிப்பு நிச்சயம் எப்படி வருது? உள்ளே இருந்தும் சொல்கிறாரு, வெளியே இருந்தும் நம்மளுக்கு அவர் சொல்லுகிறார். சரி, அதில் 4 காரியங்கள் நாம் பார்க்கலாம். இந்த ரட்சிப்பு நிச்சயம் எப்படி வருகிறது? 4 காரியங்கள் நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். நம்மை அழைத்த தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த ரட்சிப்பு நிச்சயம் நம்மளுக்கு வருது. இந்த தேவன் யார்? தேவன் யாருன்னா உண்மையுள்ளவர். இந்த தேவன் யாருன்னா மாறாதவர். இந்த தேவன் யாருன்னா எவர் லாஸ்டிங், நித்தியமானவர். இந்த தேவன் யாருன்னா அவருடைய நோக்கங்கள் ஒரு நாளும் மாறாது. இந்த தேவன் யாருன்னா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அதை விட்டுற மாட்டார்.
ரட்சிப்பை ஆரம்பித்தவர் அந்த வேலையை அவர் நிறுத்திட மாட்டார். நிச்சயமா அவர் ரட்சிப்பை முடிய நடத்துவார். அப்போ நம்ம அவரை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டாலே போதும். அது ரெண்டாவது என்னன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பது உடன்படிக்கையில் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உடன்படிக்கையின் மேல் அமைந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மனுஷனோடு உடன்படிக்கப்பட்ட ஆண்டவர் யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்னா, குமாரனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உலகத்தோடுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். ஆதாமோட உடன்படிக்கை பண்ணார். ஆதாம் என்ன பண்றான்னா, அவன் இழந்துட்டான். ஆனால் திருப்பி அவர் வந்து என்ன பண்ண மாட்டார்னா, மனுஷங்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டார். அந்த மிஸ்டேக் திருப்பி பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணாரு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிட்ட அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார். இன்றைக்கு நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். இயேசுக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு நிச்சயமா தெரியும் நான் பரலோகம் போவேன். அப்போ நம்முடைய ரட்சிப்பு எங்க அடங்கியிருக்குன்னா, இந்த உடன்படிக்கை மேல அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, மூணாவது காரியம், இந்த ரட்சிப்பு நிச்சயம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய வல்லமை நான் எப்படி பார்க்கணும். ஆமே. இதுக்கு பின்னாடி யார் வேலை செய்யறாங்கன்னா, தேவன் வேலை செய்யறாரு. என்னுடைய ரட்சிப்பின் காரியத்துல அதுக்கு பின்னாடி யார் வேலை செய்யறாருன்னா, தேவன் வேலை செய்யறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுகிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானதா இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்க, அவர் என்ன பண்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பாவே நான் ரட்சிக்க போனோம்னு என்ன பண்றாருன்னா அவர் முன்குறித்தார். நான் போய் ரட்சிக்க போனோம் நான் கேட்டேன்னா, நான் கேட்கல. இன்னைக்கு நம்ம போய் ஜனங்கிட்ட சொல்றோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அவன் என்ன பண்ணான்னா தப்பு சாதிச்சு போறான். அப்போ நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு மேல நம்மளுக்கு நம்ம போயிட்டு நம்ம கேட்கல, நான் ரட்சிக்க போனோம் நம்ம கேட்கல. அவரே என்ன பண்றாருன்னா நம்மளை முன்குறித்தார். அதுக்கு பின்னாடி அவர் வேலை. அது மட்டும் இல்ல, முன்குறித்தவர் என்ன பண்றாருன்னா அழைக்கிறார். சுவிசேஷத்தின் மூலமா அழைக்கிறார். அழைத்து என்ன பண்றாருன்னா நம்மை நீதிமானாக்கிறார். இதெல்லாம் யார் செஞ்சா? நான் செய்யல, அவர் செஞ்சாரு. நீதிமானாக்கினவர் என்ன பண்றாருன்னா பவுல் சொல்லுகிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றார் பவுல், மகிமைப்படுத்த போறார் அப்படின்னு சொன்னாரா? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஏன்னா இது யார் வேலை செய்யறாருன்னா, நான் வேலை செய்யல, அவர் பின்னாடி வேலை செய்யறார். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா அவர் மகிமைப்படுத்துவார். அதனால முன்னாடி இருக்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நான் சொல்லுறேன், நீங்க முன்குறிக்கப்பட்டீங்களா? கர்த்தர் அழைச்சாரா? நீதிமானாக்கினாரா? நான் சொல்லுறேன், நிச்சயமா மகிமைப்படுத்த போகிறார். ஏன்னா இதுக்கு பின்னாடி அவர் வேலை செய்யறார். அது மட்டும் இல்ல, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லுகிறார், உங்களில் எடுத்துக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாத்தீங்கன்னா, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துகிறவராய் என்று நம்பி. அப்போ நம்மளுக்கு ரட்சிப்பை தொடங்கினவர் யாரு? யார் தொடங்கினார்னா அவர் தொடங்கினார். இது என்ன பண்ண போறாருன்னா அவர் நடத்தி முடிக்க போறார். பரிசுத்தாவி உள்ள இருக்கிறார். உள்ள இருந்து என்ன பண்றாருன்னா ரட்சிப்பை தொடங்கினவர் என்ன பண்ண போறாருன்னா என்ன பிதா கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதனால பயப்பட தேவையில்லை. நான் பரலோகம் போவேனா போக மாட்டேன்னா, நான் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணியிருக்கிறேனே, பாவம் பண்ணியிருக்கிறேனே, அதெல்லாம் வேணாம். நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பரலோகம் செல்வீர்கள். போதுமா வசனம்? இன்னொரு வசனத்தை காட்டுறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னா சொல்றாரு. நான் என்ன பண்றேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்பா. அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. அந்த நித்திய ஜீவன் ஒரு நாள் அழிந்திராது. அப்புறம் சொல்றாரு, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. பாருங்க, நான் பிடிச்சா விட்டுருவேன். இப்போ நான் பிடிக்கல, என் கையை யார் பிடிச்சாருன்னா அவர் பிடிச்சிட்டாரு. ஆமென். பிசாசு வந்து சொன்னா இவன் வந்து சரி கிடையாது, இவன் வந்து என்னன்னா பாவம் பண்ணிருக்கலாம், இவன் எப்படி பரலோகம் கொண்டு போய் அவர் என்ன சொன்னா, நான் பிடிச்சிட்டேன், நான் விட மாட்டேன். ஆமென்.
எனக்கு பிடித்தவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா நித்திய ஜீவனை கொடுப்பார். நான் நிச்சயமா பரலோகம் போவேன். ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. ஒரு பையன் சொன்னா என்கிட்ட, எனக்கு பயமா இருக்கு, நான் பரலோகம் போவேன் என்ன வந்து ஜாப் பண்ணிட்டு போனேன். நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் எங்க போவாங்கன்னா பரலோகம் போவாங்க. ஹல்லேலூயா. நான் கூட நிறைய பயந்துட்டேன், நிறைய பயந்துருக்கேன். நேஜெல்லாம் பார்த்து அவன் இப்போ பயம்லாம் இல்லை. இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவரே கையை பிடிச்சார், நான் பிடிச்சாதான் விட்டுருவேன். அவர் கையை பிடிச்சாரு, கண்டிப்பா விட மாட்டார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நாலாவது என்னன்னா நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அதுல ஒரு நிச்சயம், நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிறேன். மறுபடியும் பிறந்ததுனால இப்ப என்ன யாருடைய குடும்பத்துல ஆட் பண்ணிட்டாங்கன்னா பிதாவுடைய குடும்பத்துல ஆட் ஆயிட்டேன். ஏசுடைய அண்ணன் தம்பி, இப்ப நான் அவருடைய குடும்பத்துல இருக்கிறேன். ரேஷன் கார்டுல இருந்து நம்ம பேர் எடுக்க முடியுமா? எங்க அப்பா ரேஷன் கார்டுல இருந்து எனக்கு பேர் எடுக்கவே முடியாது, ஏன்னா நான் அவருடைய பையன். அதே போல பரலோக ரேஷன் கார்டுல இதா இருக்கு, நீங்க பிள்ளையா மாறிட்டீங்க. அந்த ரேஷன் கார்டுல இருந்து யாரும் பேரை மாற்றவே முடியாது. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறதுனால அதுல வர எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள, நீங்க ஆண்டவர் என்ன பண்ணா பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கணும். அப்பதான் நான் அறிந்து கொள்ள முடியும். என்ன அறிந்து கொள்ள முடியும்? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற, என்ன அழைச்சாருப்பா, நிச்சயமா என்ன கைவிட மாட்டாரு. நிச்சயமான பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு. இதை நீங்க அறிந்து கொண்டாலே போதும். இன்னைக்கு வருகிற பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியாது. மறுமையிலே அதை கைவிட மாட்டாருன்னா இம்மையில கைவிட்டுருவாரா? மறுமையிலே என்ன கைவிட மாட்டாருன்னா கையை பிடிச்சவர் இம்மையிலும் கைவிட மாட்டாரு. இம்மையிலும் சொல்றாரு, நான் உன்னை இங்க இந்த உலகத்திலே மகிமைப்படுத்துவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சாதகமா மாற்றி கொடுக்குறேன். உன்னுடைய பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா உனக்குள்ள நான் யார் வந்துட்டாருன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. மூணாவது காரியங்கள் அதான் சொல்லுது. அது என்ன பண்ணோம்னா வல்லமா என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள வந்துச்சு, நீ கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் சாதகமா உனக்கு மாறிடும். ஹல்லேலூயா. எழுந்துக்கலாம், நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அழைப்பதினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை பிரகாசம் பண்ணுங்க, பிரகாசிக்க செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்டோம். ஆண்டவரே, அழைக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் எங்களை விட்டு விலக மாட்டார். ஆண்டவரே, அந்த ஆண்டவரே வருகிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே போராட்டங்கள் ஆண்டவரே மனதுல நீ தேவரின் பிள்ளையா, நீ வந்து பரலோகம் போவியா ஆண்டவரே, அந்த மாதிரி காரியங்கள் வந்தா ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நிச்சயம் வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் உண்மையா உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், உண்மையை விசுவாசி இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க. அந்த ஒரு நிச்சயம் வரட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயம் எப்படி வருதுன்னா ஆண்டவரே, நீங்க யாரை நாங்க அறிந்து வருவோம். நீங்க ஒரு நாளும் மாறாதவர். ஆண்டவரே, வானம் பூமி கூட ஒளிந்து போகலாம், ஆனா நீங்க ஒரு நாளும் மாற மாட்டீங்க. நீங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை விட மாட்டீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ரட்சிப்பு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க முடிய நடத்துவீங்க கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டும் இல்லை, இந்த ரட்சிப்பு ஆண்டவரே பிதாவாகிய தேவன் ஆண்டவரே இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதனால அமைந்து இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, மனுஷன் மேல நீங்க உடன்படிக்கை பண்ணல, ஆண்டவரே இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுனால ஆண்டவரே அது ஒரு நாளும் மாறாது கர்த்தாவே. வானம் பூமி கூட ஒளிந்து போலாம், ஆனா உங்களுடைய உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டும் இல்ல ஆண்டவரே, நாங்கள் வல்லமை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி நீங்க வேலை செய்றீங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க முன்குறிச்சீங்க. ஆண்டவரே, நீங்க அழைச்சீங்க. ஆண்டவரே, நீங்க நீதிமான்களா மாற்றிருக்கீங்க. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க செய்றீங்க. ஆண்டவரே, நாங்க ஏதோ செய்யல, நீங்க செய்யறதுனால ஆண்டவரே நாங்க நிச்சயமா மகிமைப்படுத்தி விரும்பின கர்த்தாவே. நிச்சயமா எங்களை மகிமைப்படுத்த போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
கர்த்தாவே. நாங்க உங்க கையை பிடிக்கல ஆண்டவரே, நாங்க பிடிச்சா விட்டுருவோம் கர்த்தாவே. நீங்க எங்களுடைய கையை பிடிச்சதுனால நீங்க ஒரு நாள் எங்களை விலக மாட்டீங்க, விட்டு விட மாட்டீங்க கர்த்தாவே. நான் பிசாசு எவ்வளவு சொன்னான் ஆண்டவரே, பிசாசு சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டும் நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய குடும்பத்துல மறுபடியும் பிறந்ததுனால ஆண்டவரே, அதுல எங்களுக்கு ஒரு நிச்சயம் வந்து கர்த்தாவே. நிச்சயமா ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, மறுமையில நீங்க கைவிட மாட்டீங்கன்னா ஆண்டவரே, இம்மையில எங்களை கைவிட மாட்டீங்க. இன்றைக்கு பிரச்சனையில இருந்து எங்களுக்கு ஆண்டவரே விடுதலை ஆக்குவீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, யாரெல்லாம் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்களோ, ஆண்டவரே பிரச்சனையில இருக்கிறாங்களோ, ஆண்டவரே போராட்டங்கள்ல இருக்கிறாங்களோ, ஆண்டவரே வியாதியில இருக்கிறாங்களோ, இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய விடுதலை ஆண்டவரே உண்டாகட்டும் கர்த்தாவே. பரிசுத்தாவியானவரே, ஆண்டவரே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளையும் மாட்டிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்தையும் பேஸ் பண்ண ஆண்டவரே, எல்லாத்தையும் ஆண்டவரே மாற்றக்கூடிய ஆண்டவரே அந்த சக்தியை ஆண்டவரே எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அந்த ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்கிறார். எல்லாவற்றையும் வல்ல கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.